இது மகிமை நேரம். மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் மீண்டும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் மோசேயை குறித்து நம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசே நதியோரமாய் நாணல் பெட்டியிலே ஒளித்து வைக்கப்பட்டான் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் பார்த்து முடித்தோம். இந்த நாளிலும் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு நேராக நாம் வருவோம். பார்வோனுடைய குமாரத்தி நைல் நதியிலே குளிக்கும்படியாக அவர் வள்ளுகிறாள். அங்கே வரும்போது தாதிமாரிடத்திலே நாணலுக்குள் இருக்கிற பெட்டியை கண்டு அதை கொண்டு வரும்படியாக தாதிமாரிடத்திலே அவள் சொல்லுகிறாள். இங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அவளுக்கு தெரிஞ்சிட்டு இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. அந்த பிள்ளையை மேல பார்வோனுடைய குமாரத்தி இரக்கம் காட்டுகிறாள். அவருடைய தகப்பனாக இருக்கிற பார்வோன் தான் சொல்லியிருக்கிறாரு, ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்யணும், ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழித்து விடணும்னு சொல்லி அவருடைய தகப்பனாக இருக்கிற பார்வோன் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தகப்பனாக இருக்கிற பார்வோன் சொன்னதற்கு பின்பும் தகப்பனாக இருக்கிற பார்வோன் சொல்லப்பட்டார் என்று சொல்லி அறிந்த பின்பும் பார்வோனுடைய குமாரத்தி மோசேயின் மீது இரக்கம் வைத்து அவனை மோசேயை காப்பாற்றுவதற்காக இவை அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு வரும்படி சொல்லுகிறாள். பிள்ளை மோசே எடுத்துக்கொண்டு வரப்படுகிறான். பார்வோனுடைய குமாரத்தி இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாள். பால் கொடுக்கிற ஒரு தாய் வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்புகிறாள். மோசேயினுடைய தாய் மோசேயை நாணல் பெட்டிக்குள்ளே வைத்துவிட்டு அவருடைய சகோதரியாக இருக்கிறது மிரியாமை மோசேக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படியாக மிரியாமை அங்கே வைத்து விட்டு அவள் சொல்லுகிறாள். மிரியாம் அங்கே இருக்கிறாள், மோசேக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படியாக. பிள்ளை எடுத்த உடனடியாக மோசேயினுடைய சகோதரியாக இருக்கிற மிரியாம் பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் போய் அவள் கேட்கிறாள். 7ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். இங்கே பார்வோனுடைய குமாரத்தை மோசே எடுத்த உடனடியாக தமக்கையாயிருக்கிறதான மிரியாம் இங்கே போய் சொல்லுகிறாள், பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரீயை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா? மோசே கையில் எடுத்த பார்வோன் குமாரத்தை சொல்லுகிறாள், அழைத்து கொண்டு வா. நம்ம எங்க என்ன பார்க்கிறோம்? பார்வோன் தான் சொல்லியிருக்கிறாரு, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் தான் சொல்லியிருக்கிறாரு. பார்வோன் தான் கட்டளையிட்டிருக்கிறாரு. ஆனால் பார்வோனுடைய குமாரத்தி அதற்கு பயப்படாமல் மோசையை அவள் எடுக்கிறாள். எபிரேய பிள்ளை தெரிஞ்சும் மோசை எடுக்கிறாள் நாணல் பெட்டியிலிருந்து. எபிரேய பிள்ளை தெரிஞ்சும் எபிரேய ஸ்திரீகளில் ஒருத்தியை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா, இந்த பிள்ளையை வளர்க்கும்படியாக அழைத்து கொண்டு வரட்டுமான்னு சொல்லி தமக்கை கேட்கும்போது, சரி அழைத்து கொண்டு வா. ஏன்னா தேவன் மோசையை பாதுகாக்கும்படி கர்த்தரே விரும்புகிறார். ஏன்னா கர்த்தருடைய திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட போகிற ஒரு மனிதன் தான் இந்த மோசே. கர்த்தருடைய மாபெரும் திட்டத்திற்காக, தேவனுடைய மாபெரும் திட்டத்திற்காக, தேவனுடைய மாபெரும் நோக்கத்திற்காக இந்த மோசே தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும். இது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் ஆபிரகாமினிடத்திலே சொல்லுகிறார், உன் சந்ததியார் இங்கே அடிமைகளாயிருப்பார்கள். 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. சொல்றார், அடிமையாக இருப்பார்கள். ஆனால் பின்பு அவர்கள் இந்த தேசத்திற்கு நான் அழைத்து கொண்டு வருவேன்.
இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஏற்கனவே முன் குறித்து வைத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாய் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். அந்த முன்குறிப்பின் அடையாளம் அல்லது தேவன் முன்குறித்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த மோசே. ஆகவேதான் இந்த மோசே பாதுகாக்கப்படுகிறான். ஆகவேதான் இந்த மோசே பார்வோனுடைய குமாரத்தியாலே பாதுகாக்கப்படுகிறான். அந்த பார்வோன் தான் சொல்றான் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு. ஆனா அதே பார்வோனுடைய குமாரத்தி தான் இவனை எனக்காக வளர்த்து கொண்டு வா. தாய் வந்த உடனே சொல்றா, பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். நீ கொண்டு போ, வளர்த்துரு, நான் உனக்கு சம்பளம் தர்றேன். மோசே குழந்தையா இருக்கும் போதே தன்னுடைய தாய்க்கு அவன் மூலமாய் சம்பளம் வாங்கி கொடுத்த ஒருவன், தன்னை வளர்ப்பதற்கு அரண்மனையிலிருந்து சம்பளம் வாங்கி கொடுத்த ஒருவன் இந்த பரிசுத்தவான் மோசே. ராஜ பராமரிப்பிலே வளர்க்கப்பட்ட ஒருவர் இந்த மோசே. ஏன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன். கர்த்தருடைய மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன் இந்த மோசே. ஆகவேதான் தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றுவான், இல்லை தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதினாலே, கர்த்தர் விரும்பினதினாலே ஆண்டவர் இங்கே பார்வனுடைய குமாரத்தின் மூலமாய் மோசே பாதுகாக்கப்படுகிறான். அடுத்தாப்புல தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வசனம், நான் உங்களுக்கு 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு பார்வனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். எந்த தாய் நாணல் பெட்டிக்குள்ள மோசையை வைத்தாளோ, இதற்கு மேல வளர்க்க முடியலன்னு சொல்லி நாணல் பெட்டிக்குள்ள வைத்தாளோ, அதே தாயின் இடத்துல மீண்டும் மோசே ஒப்புவிக்கப்படுகிறான். 9ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை வளர்ப்பதற்கு தன் தாய்க்கு அரண்மனையில் இருந்து சம்பளம் பெற்றுக் கொடுத்தவன் இந்த மோசே. பாண்டே குமாரத்தை சொல்றா, இவனை வளர்ப்பதற்கு நான் உனக்கு சம்பளம் தருகிறேன், உனக்கு நான் காசு தர்றேன், இவனை எனக்காக வளர்த்திடு. எந்த அரண்மனையில ஆண் பிள்ளைகள், எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லி கட்டளை போட்டாங்களோ, எந்த அரண்மனையில, அந்த அரண்மனையிலேயே மோசே வளர்க்கப்படுகிறான். அந்த அரண்மனையிலே பின்பதாக மோசே கொண்டு விடப்படுகிறான். அங்கே அவன் வளர்கிறான்னு சொல்லி பின்னால் நம்ம பார்க்கலாம். எந்த அரண்மனை கட்டளை போட்டுச்சோ அந்த அரண்மனை தான் சொல்லுது, மோசே எனக்காக வளர்த்திடு, இவனுக்கு நான் சம்பளம் தருகிறேன். தெய்வ திட்டம், தேவனுடைய நோக்கம். ஒரு மனிதன் மேலே தெய்வ திட்டமும் தெய்வ நோக்கமும் இருக்குமானால் அதை யாராலும் மாற்ற முடியாது. தெய்வ திட்டத்திற்கு எதிராக என்ன பிரச்சனைகள் வந்தாலும், தெய்வ திட்டத்திற்கு எதிராக என்ன போராட்டங்கள் வந்தாலும், தெய்வ திட்டத்திற்கு எதிராக என்ன நெருக்கங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் மாறி போகும். மோசே 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்டவன். அதுக்கு பிறகு அவனால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லி நாணல் பெட்டிக்குள்ள வச்சா. ஆனால் அவன் மேல் வைத்த தெய்வ திட்டம் அவனை பாதுகாத்தது. நம்ம மேலே தெய்வ திட்டம் இருக்குன்னா நம்ம யாராலும் ஒன்று செய்ய முடியாது. அந்த தெய்வ திட்டத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர் நிறைவேற்றுவான். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு கொடுக்கப்பட்ட தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீர் அவனை பாதுகாத்தீர். எங்கள் வைத்திருக்கிற தெய்வ திட்டம் நிறைவேற்றுவதற்காக நீர் வல்லமையானவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.